அன்பான நேயர்களே, ரெட்ரோ ரசிகன் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த சேனல் சார்பாக லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவரை பற்றி பேசலான்ட்டு நினைக்கிறேன். அந்த லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறத விரிவாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேடப்பட்டி சூரியநாராயணன் ராஜேந்திரன், அதாவது சேடப்பட்டி சூரியநாராயணன் ராஜேந்திரன் அப்படிங்கிறது தான் எஸ்எஸ்ஆரோட ஃபுல் நேமு. என்னடா லட்சிய நடிகர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நடித்த ஏறக்குறைய ஒரு 85 திரைப்படங்கள் நினைக்கிறேன். அந்த 85 திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புராண கதையோ இதிகாச கதையோ மக்கள் நம்ம விட்டாலாச்சிய மாயாஜாலம் பார்க்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு படம் கூட அவர்கிட்ட இருக்காது. அதனால தான் அவரை வந்து லட்சிய நடிகர் அப்படின்னு சொல்லி பட்டம் ரசிகர்கள் கொடுத்து அவர் சாகிற வரைக்கும் அந்த பட்டம் நிலச்சி நின்று. இன்னொன்று அவர்கிட்ட ஒரு என்ன குணம்னு கேட்டிங்கன்னா, அந்த படங்களில் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்தா கூட ஒரு லட்சியம் கட்டாயம் இருக்கும். ஏதாவது ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை குணச்சித்திர நடிகராக வருவார், வந்தாலும் அது ஒரு லட்சியம் இருக்கும். அதாவது எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினின் மூவேந்தர்கள் படு பிஸியாக இருந்த அந்த ஒரு திரையுலக காலகட்டத்தில் எஸ்எஸ் ராஜேந்திரன் தனக்குன்னு ஒரு தனி பாணி வகுத்தார். அவர் எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உச்சரிப்பு அவர் எப்படி நீங்கள் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் திலகத்துக்கு இணையாக உச்சரிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன அதில் நடிகர் திலகம் பெஸ்ட்டானார்னு கேட்டிங்கன்னா, ஏற்ற இறக்கங்கள் இருக்குது பாருங்கள். அந்த ஏற்ற இறக்கங்கள் கேரக்டர் தகுந்த மாதிரி முகவடிப்பு நடிப்பு திறனில் அவர் மிஞ்சி போனாலும் இவரோட உச்சரிப்பு பாருங்கள். லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆரோட உச்சரிப்பு கேட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அந்த எஸ்எஸ் ராஜேந்திரன் சம்பந்தமாக உங்கள்கிட்ட ரெட்ரோ ரசிகன் சார்பாக பகிர்ந்துக்கிறத பெருமை அடைகிறேன். அவர் ஏறக்குறைய சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் ஒரே ஒரு இடத்துல பிறந்தவங்க தான். சிவாஜி கணேசன் அக்டோபர் மாதம் பிறக்கிறாரு, எஸ்எஸ் ராஜேந்திரன் வந்து ஜனவரி மாதம் பிறக்கிறாரு 1928. இருவருக்குமே முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி பற்றி சொல்ல வேண்டியதில் நிறையா பேசியிருக்கேன். தமிழ் சினிமாவுக்கே ஒரு சொன்ன மாதிரி நடிகர் கமலஹாசன் தான் சொல்லுவார் ஓயாமல், திரையுலக ரெண்டாக பிரிக்கணும் அப்படிம்பார். எப்படி பிரிட்டிஷ்கார் ஆட்சி காலத்தில் கிமு கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னுன்னு சொல்கிற மாதிரி நம்ம தமிழ் துறையுலகை பிரிக்கணும்னா சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசனே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அந்த பராசக்தி படம் தான் அந்த 2 பேருக்குமே அறிமுகமான படம். அந்த பராசக்தி படம் சிவாஜியோட முதல் படம். பராசக்தி படத்துலேயும் எஸ்எஸ் ராஜேந்திரன் ஊனமுற்றோர் பர்மா அகதியாக வருவார். சிறப்பான நடிப்பு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிச்சைக்காரர்கள் மாநாடு அப்படின்னு நடத்துவார். அந்த பிச்சைக்காரர்கள் மாநாடு நடத்தி ஒரு காலை இழந்துருவார் பர்மா யுத்தத்தின் போது. அப்போ வந்து அவங்க இப்போ குடும்பம் பிரிஞ்சுடுவாங்க. அந்த பராசக்தி படம் பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் சேர்கிற சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காளிங்க மில்ல போய் அழுத்துவார். இவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. இவர் மட்டும் சேர மாட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. குண்டடிப்பட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி மூத்த அண்ணனுக்கு தெரியும், ஸ்ரீ சஹஸ்ரநாமத்துக்கு. அப்போ காளிங்க மில்ல போய் அழுத்தும்போது எல்லாம் சந்தோஷமாக குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பண்டரிபாய் வந்து வெளியில் வந்து பார்ப்பாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பண்டரிபாய் சிரிப்பாங்க. என்னம்மா அந்த உச்சரிப்பு இருப்பீங்களா எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் எவருக்குமே வராதுங்க. அப்போ சொல்லுவார், என்னம்மா சிரிக்கிறீங்க, பிச்சைக்காரர்கள் மாநாடு நடத்துறீங்கன்னு கேவலமாக நினைக்கிறீங்களா, வருங்காலத்தில் பாருங்கள் பிச்சைக்காரன் மந்திரியாக வரப்போகிறேன் பாருங்கள் அப்படிம்பாரு. நான் கலைஞர் கனல் தெரிக்கிற வசனத்தை அவருக்கே உரிய பாணியில் உச்சரிப்பு அச்சுர சுத்தமாக அவ்வளோ அழகாக பேசுவார். அப்போ எல்லாம் வந்து குடும்பம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி சீன் இருக்கும். அதில் கிளைமேக்ஸ் காட்சி உங்களுக்கு தெரியும். பெரியாரை காமிப்பாங்க, அண்ணாவை காமிப்பாங்க, ராஜாஜியை காமிப்பாங்க, கலைஞரை காமிப்பாங்க. இவங்களாம் நின்று வரவேற்கிற மாதிரி. அப்போ உள்ள காலகட்டத்திலேருந்தே சிவாஜி கணேசனும் எஸ்எஸ்ஆரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கண் மாதிரி செயல்பட்டாங்க. அப்போ அதுக்கு முந்தைய காலகட்டங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ராமச்சந்திரன் இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கார், காங்கிரஸ் பார்வையில் இருக்கார், புரட்சி நடிகர் எம்ஜிஆர். பட் அவர் 52, 53 காலகட்டத்தில் தீவிரமாக உள்ள திமுகவுக்கு வந்து 1949 திமுக ஆரம்பித்து உள்ளே வர்றாரு. இவர் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வருது சிவாஜி கணேசன். அப்புறம் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் சேர்ந்து அந்த இயக்கத்தில் திராவிட இயக்கத்தில் பெரும்பாலும் இது பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம
நம்ம கதாநாயகன் நம்ம நிகழ்ச்சியோட கதாநாயகன் எஸ்எஸ்ஆர் இதுக்கு வருவான். அவர் படம் பராசக்தி. 2வது படம் பார்த்திங்கன்னா பணம். அது யார் எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன். விளம்பரம் தேடா வள்ளல், உண்மையான ஒரிஜினலான வள்ளல் என்எஸ் கிருஷ்ணன் எடுத்த பணம் படம். அந்த 2வது படத்துலேயும் வர்றார் அவர். அந்த 2வது படத்துலையும் சிவாஜியோட 2வது படம், அதுலேயே பத்மினி வந்து ஜோடி செய்கிறது, அதில் வர்றாரு. 2வது படத்தில் வர்றாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாடக காலகட்டங்கள் உங்களுக்கே தெரியும். எம்ஜிஆரும் சரி, சிவாஜியும் சரி, எஸ்எஸ்ஆரும் சரி, அவங்க படாத கஷ்டங்கள் கிடையாது, அடையாத துயரங்கள் கிடையாது. அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு நாடகத்தை நடித்து சினிமாவுக்கு வர்றாங்க. 3 பேருமே தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. அதில் பிடிச்சி எம்ஜிஆர் தெரியும், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவர் ஃபார்முலாங்கிறது வேறு. அது மகாசக்தி, மக்கள் சக்தி. மக்களுக்கு பிடிக்காத ஒரு சின்ன கேரக்டர் கூட நடிக்க மாட்டார். ஆனால் இவர் இந்த லட்சியம் இருக்குது பாருங்கள் எஸ்எஸ்ஆர். அந்த புராணப்படம், இதிகாச படம், நம்ம அப்போ திராவிட அந்த பகுத்தறிவு கருத்துக்களுக்கு ஒவ்வாத படங்களில் ஒன்று கூட அவர் நடித்ததில்லை. அந்த பட காலகட்டங்களில் அவர் முன்னுக்கு வர்றாரு. முன்னுக்கு பார்த்திங்கன்னா சிவாஜி எம்ஜிஆருக்கு இணையாக ஜெமினி கணேசன் மூவேந்தர்கள் சொல்கிறதுல ஒரு தனி ட்ராக்கில் பயணம் பண்ணுறாரு. பயணம் பண்ணி பார்த்திங்கன்னா பராசக்தி, பணம், அதுக்கப்புறம் அவர் டாப் மோஸ்ட் ஹீரோ வாக்கின படம்னு பார்த்திங்கன்னா முதலாளின்னு ஒரு படம். அதில் தான் முதல் தேவிகாவோட ஜோடி சேர்றாரு. அந்த படம் மெகா, இப்போ சொல்லுவாங்கள்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு, அந்த பிளாக் பஸ்டர் ஹிட்டு முதலாளி படம் ஆகுது. அதில் ரொம்ப இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எஸோட பாட்டு ஒன்று இருக்கும், ஏரிக்கரையின் மேலே போகிறவளே பெண்மையிலே அப்படின்ற பாட்டு பாப்புலர் ஆக்கி சிவாஜி அந்த எஸ்எஸ்ஆர் தேவிகா அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் தேவிகா பல படங்கள் இணைஞ்சு நடிக்கிறாங்க. வானம்பாடியில் இணைஞ்சிருக்காங்க, மறக்க முடியுமா, நிறையா படங்கள் இணைஞ்சு நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவிகா, எஸ்எஸ்ஆர் தேவிகா. பழனி படத்தில் கூட எஸ்ஆருக்கு ஜோடி தேவிகா தான். மணிரத்ன சொந்த தயாரிப்பான ஆசை படம் பார்த்திங்கன்னா அது கதைக்கரு ரங்கோன் ராதா கதைக்கரு தான். அந்த கதைக்கருவை பார்த்தேன், அதை எடுத்தார் அஜித், சுவலட்சுமி மிக சூப்பராக நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் ஆசை. அந்த வசந்த் டைரக்ஷனில் வந்துருங்க. அந்த ஆசை படம் கதை ரங்கோன் ராதா தான். அதே மாதிரி எஸ்எஸ் ராஜேந்திரன் ஆசைன்னு சொன்னால் ஆசை அலைகள்னு ஒரு படம் எஸ்எஸ் ராஜேந்திரன் நடித்தார். திரையுலகம் ஆரம்பித்து ஒரு அந்த காலகட்டங்களில் 52லேருந்து இன்றைக்கி உள்ள 73 வருட காலகட்டங்களில் சிறந்த 2 படங்களை தேர்வு பண்ணணும்னு சொல்லி தேர்வு பண்ணோம்னா பராசக்தி, ரத்த கண்ணீர் கட்டாயம் வரும். அதில் மோகன்கிற கேரக்டரில் எஸ்எஸ்ஆர் வருவார். மிக சிறப்பான படம், வெற்றி பெற்ற படம். 1954 52 பராசக்தி ஹிட் ஆகுது, 54 ரத்த கண்ணீர் ஹிட் ஆகுது. அதே மாதிரி அந்த முதலாளி படத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் வேலிக்கு போயிடுறாரு. அதாவது எஸ்எஸ்ஆர் எவ்வளோ பெரிய நடிகர்களுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா அப்படியே நடிச்சுட்டு வர்றாரு. பிரசிடென்ட் பஞ்சாச்சாரம், குமுதம், எல்லாம் வெற்றி படம், அம்புடு வெற்றி படம். குமுதம் அப்படின்னு நடிச்சு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தெய்வ பிறவின்னு ஒரு படம் இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எடுக்கிறார் அந்த படத்தை. ஏன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொன்னால், கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கான நிறையா படங்களில் எஸ்எஸ்ஆர் நடிச்சிருக்காரு. கை கொடுத்த தெய்வம், சாரதாலாம் புதுமையான கதை. அதாவது எப்படிங்கன்னா கணவன் ஒரு விபத்தில் சுயநினைவு இழந்து போயிடுறாரு. அதை மனைவி படாத பாடுபட்டு காப்பாற்றுறாரு. ஆனால் அந்த டாக்டர் மனைவிட்ட மட்டும் சொல்கிறாரு, இவர் தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டா அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறாரு. மனைவி விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நெருங்கி வருவார். அதை தவிர்க்கிற சூழ்நிலை இருக்குது பாருங்கள். நடிப்பு பிரமாதமாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். அந்த சாரதான்ற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்.